மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து பிகாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த பிகாமை முடிச்சுட்டு நிறைய ஃப்ரெஷருக்கு உள்ள டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எங்கெல்லாம் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், என்னோட ஃபியூச்சர் கெரியரை நான் எப்படி பிளான் பண்ணலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற டவுட்டு வந்து நிறைய பிகாம் முடித்த ஃப்ரெஷருக்கு இருக்குது. அவங்களுக்குள்ள எல்லா டவுட்டையும் தான் இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். நான் ஒரு 5 மேஜரான பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஜாபை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பிகாம் படிச்சிருக்காங்க, இல்லை பிகாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பிகாம் வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க. இப்போ நான் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேன். நான் நௌக்கரி, லிங்க்டின், இண்டீட் இது எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தேவையான பொசிஷனை எப்படின்னா சர்ச் பண்ணுறது, அதுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற ஈஸியாக பிகாம் முடித்தோடனே ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஜாப் ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எங்கெங்கே ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எல்லா கம்பெனிலையுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஹையர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு ஆள் எடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து நார்மலாக நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தா போதும், பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். அதாவது ஒரு 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 கணக்கு போடுறது, ஒரு ஒரு நார்மலாக எவ்வளோ இன்வேர்டு அவுட்வேர்டு இது மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்தாவே போதும். இன்வேர்டு அவுட்வேர்டு சொல்லி ப்ராடக்ட் இன்வேர்டு அவுட்வேர்டு ஆகிடும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன அதில் அக்கௌண்ட்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் நார்மலாக டேட்டா போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். நான் பிகாம் முடித்தேன், எனக்கு ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, நான் எந்த ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாச்சா, நீங்கள் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எல்லா கம்பெனிலையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வேகன்சி எப்போதுமே போயிட்டு இருக்கும். இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்கும், மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும், ரீட்டெயிலில் இருக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்டார் போனால் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற ஒரு ஜாப் வேக்கன்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு வந்து சிடிசி எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு வந்து சிடிசி பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனியும் ஏற்ற மாதிரி மாறும். 2.5 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து பிகாம் வந்து சூப்பராக படித்து முடிச்சு எனக்கு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்லாம் வேணாம், எனக்கு அடுத்த க்ரோத் இருக்கிற மாதிரியே தெரியல, இல்லை எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, சூப்பராக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸில் போயிட்டு ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் இருக்குது. அதாவது இதுவும் வந்து பிகாம் முடித்தவங்கள தான் மேக்ஸிமம் ஹையர் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் அனாலிசிஸ்ட்டை ரொம்ப அதிகமாக பிகாம் முடித்தவங்கள அங்கங்கே நிறைய வேக்கன்சி போகும். அவங்க ஃப்ரெஷராகவே எடுத்து நிறைய ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனியில் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஜாப் ரோலும் நீங்கள் பார்த்து எப்போ வேக்கன்சி வருதோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து சிடிசி பார்த்தீங்கன்னா 3 to 5 லேக் வரும். அது மட்டும் இல்லாத நீங்கள் சிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா உங்கள் சிடிசி வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 to 10 லேக் வரைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அந்த கம்பெனியில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ரெண்டாவது வந்து ஃபினான்ஸ் அனலிஸ்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி பண்ணணும், டாக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களை வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்து இண்டஸ்ட்ரிலாம் பிரச்சனையே கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஹையர் பண்ணுவாங்க. டாக்ஸ் கன்சல்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருப்பாங்க, கண்டினியூஸாக எடுப்பாங்க. நானே நிறைய கம்பெனியில் டாக்ஸ் கன்சல்டண்ட்டாக ஹையர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ டாக்ஸ் கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பிகாம் முடிச்சவங்க எடுப்பாங்க. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர் என்னன்னா ஃபுல்லாக நீங்கள் படித்ததுக்கு சம்மந்தமாக வராது, நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கும். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காமனாக வந்து கஸ்டமர்கிட்ட பேசி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ ரிட்டர்ன் வரும், இல்லை வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட பேசி அவங்கள வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்னு சொல்கிறது ஒரு கம்பெனி வந்து ஒரு கஸ்டமர்னால் நம்ம மக்கள். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கும் ஒரு 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 கஸ்டமர், அதாவது சாதாரண மக்களுக்கும் நடுவில் ஒரு ப்ரோக்கேஜ் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ரோல் தான், ஆனால் லாங் டேர்மில் இதுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பிகாம் முடிச்சுட்டு இருந்தால் ப்ரிஃபரபுளாக ஹையர் பண்ணுவாங்க. சிடிசி பார்த்தீங்கன்னா 3 to 5 லேக் கொடுப்பாங்க. நான் கடைசியாக சொல்ல போகிற ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர். என்ன மார்க்கெட்டிங் மேனேஜரும் பிகாமுக்கு சம்மந்தம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து பிகாம் முடித்தவங்க நிறைய பேரை வந்து மார்க்கெட்டிங் மேனேஜராக எடுக்கிறாங்க. ஏன் மார்க்கெட்டிங் மேனேஜராக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா,
பிகாம் முடிச்சவங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் நிறைய விஷயம் தெரியும். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்களோட ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, ஸோ மார்க்கெட்டிங்கும் தெரியும், பேசிக் நாலேஜ், அதாவது ஒரு ப்ராடக்ட்டோட விலை எவ்வளோ, என்ன ஏது அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க படிக்க வச்சே கற்றுப்பாங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ண வச்சே கற்றுப்பாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டிங் மேனேஜரும் ஒரு ரன்னர் ரோல் ஆக மொத்தம் 5 ரோல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ரெண்டாவது ரோல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மூணாவது வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட், நாலாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர், அஞ்சாவது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர். இந்த 5 ரோலுமே பிகாம் முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது இல்லாத நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்து பண்ணலாம். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கிறதுல சூப்பர் கோர்ஸ், நீங்கள் படிச்சிங்கன்னா வேறு லெவல் சேலரி உங்கள் எல்லாருக்குமே தருவாங்க. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரீமியமாக எந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிக்கணும், எத்தனை நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ண போகிறீங்களா என்னன்னு சொல்லி ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஒரு பிகாம் முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இவங்க வந்து நான் பிகாம் முடிச்சு எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் அப்ளை பண்ணுறேன், திடீர்னு நைட் ஷிஃப்ட்டுக்கு கூப்பிட்றாங்க, நைட் ஷிஃப்ட்டு போய் வேலை செய்கிறேன், திடீர்னு ஒரு 2-3 வருஷம் போயிடுது. அது மாதிரி இல்லாத நீங்கள் பிளான் பண்ணி பிகாம் முடிச்சு நான் இப்படிலாம் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோல்லாம் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் உங்கள் கெரியர்லேயே நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பாய்.